செடியாய வல்வினைகள் தீர்க்கும் திருமாலே, நெடியானே வேங்கடவா நின்கொளின் வாசல், அடியாரும் வானவரும் அறம்பெயரும் கிடைந்தியங்கும் படியாய் கிடந்து உன் போல்வாய் காண்பேனே. உலகெங்கும் இருக்கின்ற சீனிவாசன் பஞ்சாங்கம் டிவி நேயர்களுக்கு என்னுடைய பணிவான வணக்கங்கள். இன்றைய பதிவில் குரு பெயர்ச்சி பலன்களை பற்றி பார்ப்போம். வருகின்ற சித்திரை மாதம் 18ஆம் தேதி மே 1/5/2024 புதன்கிழமை திருக்கணித பஞ்சாங்கப்படி 17:50 நாழிகைக்கு, அதாவது பகல் 1 மணிக்கு குரு பகவான் மேஷ ராசியிலிருந்து ரிஷப ராசிக்கு சஞ்சாரம் செய்ய இருக்கிறார். இந்த குரு பயிற்சி பலன்களை பற்றி பார்ப்போம். அதே தினமே வாக்கியப்படியும், பொதுவாக வாக்கியத்திற்கும் திருக்கணித்துக்கும் 3 மாதம் 6 மாதம் இடைவெளி வரும். ஆனால் இந்த முறை ஒரே நாளில் திருக்கணிதப்படியும் வாக்கியப்படியும் ஒரே நாளில் குரு பயிற்சி நடக்க இருக்கிறது. வாக்கிய பஞ்சாங்கப்படி அதே சித்திரை மாதம் 18ஆம் தேதி மே 1/5/2024 புதன்கிழமை மாலை 22:22 நாழிகைக்கு, அதாவது மாலை 5:20 குருவானவர் மேஷராசிலிருந்து ரிஷபராசிக்கு சஞ்சாரம் செய்ய இருக்கிறார். அதாவது திருக்கணிதப்படி பகல் 1 மணிக்கு, வாக்கியப்படி மாலை 5:20 குரு பேச்சு நடக்க இருக்கிறது. இந்த குரு பேச்சு மிக மிக அதிக முக்கியத்துவம் வாய்ந்தது. ஏன் குரு பேச்சுக்கு அவ்வளவு முக்கியத்துவம் தர வேண்டும் என்றால், பொதுவாக குரு பகவான் ஜீவகாரகன் என்று போற்றப்படுகிறார். இருக்கின்ற கிரகங்களிலேயே மிகப்பெரிய கிரகம் குரு கிரகம். குரு பார்க்க கோடி நன்மை என்று கூறுவார்கள். குரு என்றால் பொதுவாக தெய்வ பலத்தை குறிக்கிறது, குரு பலத்தை குறிக்கிறது, முன்னேற்றத்தை குறிக்கிறது, மங்களகரமான காரியங்களை குறிக்கிறது. ஆகவே குரு பெயர்ச்சி அவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்தது. ஏனென்றால் ஜீவகாரகன். நம்முடைய ஜீவன் சந்தோஷமாக இருப்பதற்கு குருவுடைய அருள் மிக மிக அவசியம். ஆகவே குரு பெயர்ச்சி அவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்ததாக கருதப்படுகிறது. இந்த குரு பெயர்ச்சி என்பது வருகின்ற மே மாதம் 1ஆம் தேதி அதே தினம் திருக்கணிதப்படியும் வாக்கியப்படியும் நடக்க இருக்கிறது. இந்த குரு பகவான் ஒரு வருடம் இந்த குரு பெயர்ச்சி நடக்கிறது. ஒரு வருடத்திற்கு அதே ராசியிலே குரு பகவான் இருக்கிறார். நடுவில் வக்கரமும் இருக்கிறது, அஸ்தமனமும் இருக்கிறது. வக்கரம் அடைந்தாலும் அந்த குரு பகவான் வேறு ராசிக்கு போவது கிடையாது. ஆகவே வருடம் முழுவதும் ஒரே பலன்தான் நடக்கும். வக்கரம் என்று வரும்போது சிறிது அதிகமான நற்பலன்களோ தீய பலன்களோ நடக்கிறதால் சிறிது அதிகமாக நடக்குமே தவிர, குரு ராசி மாற்றம் என்பது கிடையாது. ஒரே ராசியில்தே வக்கரமடைந்து அதே ராசியிலே இருக்கிறார். ஆகவே வக்கரமடைந்தாலும் குரு பெயர்ச்சியில் பெரிய மாற்றம் இருக்கிறது. அந்த வக்கர நேரம் என்பது, குரு வக்கரம் என்பது அக்டோபர் 9ஆம் தேதி வக்கரமடைகிறார். அக்டோபர் 9ஆம் தேதி புதன்கிழமை அன்று வக்கரம் ஆரம்பித்து 4/2/2025, அதாவது அடுத்த பிப்ரவரி 4ஆம் தேதி வக்கர நிவர்த்தி அடைகிறார். ஆக இந்த வக்கரம், பொதுவாக வக்கரம் 5 மாத காலம் வக்கரமாக இருப்பார். இந்த வக்கரமாக இருந்தாலும் வேறு ராசிக்கு போகவில்லை. ஆகவே அதே ராசியில் இருப்பதனால் அதே ராசி பலன்கள் தான் நடக்குமே தவிர, வக்கரம் அடைந்து விட்டார் என்பதற்காக அதற்கு முந்தின ராசி பலன்கள் என்று நடக்கும் என்று நினைப்பது தவறான ஒரு விஷயம். தனுசு ராசியிலே பிறந்தவர்களுக்கு குரு பெயர்ச்சி பலன்கள். மூலம், பூராடம், உத்திராட, உணாபத்தில் பிறந்த தனுசு ராசி என்பவர்களே, இதுவரை உங்கள் ராசிக்கு 5ஆம் இடத்தில் இருந்த குரு பகவான், உங்கள் ராசியை பார்வையிட்டு கொண்டிருந்த குரு பகவான் இப்பொழுது உங்கள் ராசிக்கு 6ஆம் இடத்திலே சஞ்சாரம் செய்கிறார். அதன் மூலமாக எந்த தொழிலில் நீங்கள் செய்வதாக இருந்தாலும் அந்த தொழில்துறையிலே போட்டி மிக அதிகமாக இருக்கும். ஆனால் 6ஆம் இடத்தில் குருபான் உங்கள் ராசிநாதனாக இருப்பதனால் போட்டியில் நீங்கள் வெற்றியை பெறுவீர்கள். தைரியமாக நீங்கள் செயல்படுங்கள். வெற்றி உங்கள் பக்கம் காத்திருக்கிறது. இருந்தாலும் போட்டிகள் மிக அதிகமாகவே இருக்கும். கடன் வாங்கக்கூடிய சூழ்நிலைகள் உருவாகும். கடன் வாங்கி வீடு மனை வாங்கலாம், அல்லது புதிய வாகனங்கள் வாங்கலாம், தொழில்துறை விஸ்தரிப்புக்காக கடன் வாங்கலாம், அல்லது கட்டட காரியங்களுக்காக கடன் வாங்கலாம். ஆனால் ஸ்பெக்குலேஷன் துறையில் ஈடுபடுவதற்கோ மற்றவர்களுக்கு கடன் கொடுப்பதற்கோ கடன் வாங்குவதை தவிர்த்து விடுவது நல்லது. மேலும் வட்டிக்கு ஆசைப்பட்டு மற்றவர்களுக்கு நீங்கள் கடன் கொடுத்தீர்களே, ஆனால் இந்த வருடம் கடன் கொடுத்தால் திரும்ப வராது. மற்றவர்களுக்கு ஜாமீன் போட்டாலும் அந்த பணத்தையும் நீங்கள் கட்டக்கூடிய சூழ்நிலைகள் உருவாகும். வீடு மனை வாங்குவதற்காக முயற்சிகளை செய்யுங்கள். அது சிறிது சிரமத்துடன் கடன் வாங்கி நன்மைகளை நீங்கள் பெற முடியும், அதை வாங்க முடியும். தொழில்துறையிலே அலைச்சல் மிக அதிகமாக இருக்கும். அலைச்சல் மிக அதிகமாக இருந்தாலும் ஓரளவு வளர்ச்சியும் உங்களுக்கு காத்திருக்கிறது. இரவு நேர பிரயாணங்களை முற்றிலுமாக தவிர்த்து விடுவது நல்லது.
3ஆம் இடத்தில் சனிபான் இருந்து 6ஆம் இடத்தில் குருபான் இருப்பதால் தைரியமாக காரியத்தை சாதித்துக் கொள்வீர்கள். அந்த தைரியத்தின் மூலமாக எல்லா வகையிலும் நீங்கள் நன்மைகளை பெறுவீர்கள். எப்படிப்பட்ட இன்டர்வியூக்கு சென்றாலும் ஆரம்பத்திலே தொய்வு ஏற்படுவதாக சூழ்நிலைகள் உருவாகினாலும் 2வது 3வது முறையில் தான் உங்களுக்கு வெற்றி ஏற்படுத்தி கொடுக்கும். முதல் முறை உங்களுக்கு தோல்வி கிடைத்தாலும் அடுத்த இன்டர்வியூவில் உங்களுக்கு வெற்றி கிடைக்கும். கேம்பஸ் இன்டர்வியூவிலே ஆரம்பத்தில் உங்கள் நண்பர்களுக்கு கிடைத்துவிடும், உங்களுக்கு சிறு தாமதமாக கிடைக்கும். ஆனால் எப்படியும் கேம்பஸ் இன்டர்வியூவில் கூட நீங்கள் வெற்றியை பெற்று விடுவீர்கள். தொழில்துறையை விஸ்தரிப்பு செய்யலாம், அந்த விஸ்தரிப்பு நல்லபடியாக நடக்கும். குடும்ப செலவுகளுக்கு ஏற்ற வருமானங்கள் உங்களுக்கு கிடைக்கும். குடும்ப செலவுகள் மிக அதிகமாக இருக்கும், அதற்குரிய வருமானம் உங்களுக்கு கிடைக்கும். மாணவர்கள் மிகுந்த கருத்துடன் படித்தால் மட்டுமே நல்ல மதிப்பெண்களை பெற முடியும். ஏனோ தானோ என்று படித்தால் மதிப்பெண்கள் குறைவதற்கான வாய்ப்பு கிடைக்கிறது. அதன் பிறகு கடன் வாங்கி அதிகமான செலவுகள் செய்து படிப்புகளை தொடர வேண்டிய சூழ்நிலைகள் உருவாகும். இல்லத்தரசிகளுக்கு இந்த வருடம் உங்கள் ராசிக்கு 6ஆம் இடத்தில் குருவான் இருப்பதால் உங்கள் கணவன்மார்களுக்கு செலவினங்கள் மிக அதிகமாக இருக்கும். தூக்க குறைவுகள் ஏற்படும். செலவினங்கள் அதிகமாக இருப்பதனால் எல்லா காரியத்திலும் சிறிது தடைகள் ஏற்பட்டு அதன் பிறகு சரியாகும். உத்தியோகஸ்தர்கள் பதவி உயர்வு பெறும்போது அவர்கள் பல சிக்கல்களை சந்தித்து அதன் பிறகு பதவி உயர்வு பெறுவார்கள். அவர்களுக்கு இடமாற்றங்கள் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. இடமாற்றம் செய்து கொள்ளலாம். அதாவது வாடகை வீட்டில் இருப்பவர்கள் கூட இடமாற்றங்கள் செய்யக்கூடிய சூழ்நிலைகள் உருவாகும். வாடகை வீட்டில் இருப்பவர்கள் இடமாற்றங்கள் செய்து கொள்ளலாம். தொழிலதிபர்கள் நல்ல முன்னேற்றத்தை பெற முடியும். தொழிலதிபர்கள் எதிர்பார்த்த முன்னேற்றத்தை பெற முடியும். தொழிலதிபர்கள் புதிய முயற்சிகளை செய்யும் போது அதற்குரிய கடன் தொகை உங்களுக்கு கிடைக்கும். ஆனால் மற்றவர்களுக்கு கடன் கொடுத்தால் திரும்ப வருவதில் தாமதம் ஏற்படும். விவசாயிகள் நல்ல மகசூல் பெறுவார்கள். எதிர்பார்த்த மகசூல் பெறுவார்கள். ஆனால் விவசாயிகள் விவசாயம் செய்யும் போது பயிரிடும் போது எந்த பயிரிட்டால் நல்ல லாபம் என்று மற்றவர்களிடமும் அரசாங்கத்தினுடனும் சிறிது கலந்து ஆலோசித்து அதன் பிறகு பயிரிடுங்கள், வெற்றியை பெற முடியும். நீங்களாக மற்றவர்களுடன் ஆலோசனை செய்யாமல் நீங்கள் பயிர் செய்தால் எதிர்பார்த்த மகசூல் பெற முடியாது. உங்கள் ராசிக்கு 6ஆம் இடத்தில் இருக்க குருபான் உங்கள் ராசிக்கு 10ஆம் இடத்தில் பார்வையிடுகிறார். ஆக தொழில் நிமித்தமாக உங்களுக்கு அலைச்சல்கள் ஏற்படும். தொழில் வளர்ச்சிக்காக கடன் வாங்க வேண்டிய சூழ்நிலைகள் உருவாகும். கடன் வாங்கினாலும் 1 வருடம் கழித்து தான் கடன் அடைக்க முடியும். உங்கள் ராசிக்கு 12ஆம் இடத்தில் குரு பார்வையிடுவதனால் இடமாற்றங்கள் ஏற்படும். அந்த இடமாற்றங்கள் நல்ல மாற்றங்களாக இருக்கும். தனுசு ராசியில் பிறந்தவர்கள் இடமாற்றம் செய்யும்போது கிழக்கு பார்த்த வாசலே நீங்கள் குடியிருப்பது மிகவும் சிறப்பானது. உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்தில் குருடைய பார்வை இருக்கிறது. தெய்வ பலம் இருக்கிறது. குடும்பத்தில் அமைதியான சூழ்நிலைகள் உருவாகும். 2ஆம் இடத்தில் குருடைய பார்வை இருக்கிறால் குடும்பத்திலும் நல்ல நன்மைகள் ஏற்படும். சந்தோஷத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். பிரச்சனைகள் இல்லாமல் நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கும். இந்த வருடம் தனுசு ராசியிலே பிறந்தவர்கள் உங்கள் ராசிக்கு 6ஆம் இடத்தில் குருபான் இருப்பதனால் 65% நன்மைகளை மட்டுமே பெற முடியும். அதுவும் முக்கியமாக பல தடைகள் இருக்கும். அந்த தடைகள் நீங்குவதற்காக, தொழில்துறையில் தடைகள் நீங்குவதற்காக பரிகாரமாக ஒரு முறை வியாழக்கிழமை என்று திருச்செந்தூர் சென்று அங்கே திருச்செந்தூருக்கு முருகப்பெருமானுக்கு மஞ்சள் அபிஷேகம் செய்வது நல்லது. அல்லது 1 கிலோ மஞ்சத்தூள் வாங்கி முருகப்பெருமானுக்கு அவர் சந்நிதியிலே கொடுத்துவிட்டு தரிசனம் செய்துவிட்டு வரலாம். அந்த மஞ்சளை மற்றவர்களுக்கு கொடுப்பதற்கு பயன்படுத்தினாலும் சரி அல்லது அபிஷேகத்துக்கு பயன்படுத்தினாலும் சரி, அது நல்ல காரியத்துக்கு தான் பயன்படுத்த முடியும். ஆகவே 1 கிலோ மஞ்சள் வாங்கி கொடுப்பது நல்லது. மேலும் தொழில்துறையில் இருக்கின்ற தடைகள் விலகுவதற்காக ஒரு புதன்கிழமை அல்லது வியாழக்கிழமை என்று பிள்ளையார்பட்டி சென்று அங்கே கற்பக விநாயகரை தரிசனம் செய்வது நல்லது. இந்த தரிசனத்தின் மூலமாக எல்லா வகையிலும் நீங்கள் நன்மைகளை பெற முடியும், சந்தோஷத்தை அடைய முடியும். தனுசு ராசியிலே பிறந்தவர்களுக்கும் நன்மைகளை ஏற்பட்டு யோகத்தை ஏற்படுத்தக்கூடிய குரு பயிற்சியாக அமைய இந்த பரிகாரம் மிகவும் உதவிகரமாக இருக்கும். அவர்கள் எல்லா நலன்களும் பெற வேண்டும் என்று இறைவனை நானும் பிரார்த்தனை செய்கிறேன்.